இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு கூட்டு செய்யலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ கடலைப்பருப்பும் புடலங்காயும் ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மதியானத்துக்கு நம்ம ரசம், கூட்டு, சாதம். இப்போ நம்ம கூட்டுக்கு தேங்காயும் ஜீரகமும் போட்டு அரைச்சிக்கலாம். ஜீரகமும் தேங்காயும் போட்டு இப்போ மிக்சியில் நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. புடலங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தாளிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு ஜீரகம் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு ஜீரகம் போட்டுட்டோம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 1, வரமிளகா, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா வணக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. 2 வணக்கிட்டு இதில் ஒரு தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு புடலங்காயும் கொட்டிடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி கலந்து வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.